உணர்விலும் உயிராக. அது கவினுக்கு பொறியியல் இறுதியாண்டு. தனக்கென நண்பர்கள், விடுதி, அரட்டை என போய்க் கொண்டிருந்த அவன் வாழ்வில் ஒரு தேவதை கிடைத்தாள். அவள் பெயர் சரண்யா. இப்படி ஒருத்தி அவன் வாழ்க்கையை கடந்து போவாள் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. சக நண்பர்களைப் போலத்தான் அவளும் பழகினாள். இத்தனை நாள் வகுப்பறை வெறுமையாயிருந்த கவினுக்கு சரண்யா அமர்ந்திருந்த வகுப்பறை வசந்தமாயிருந்தது. நண்பர்கள் கேட்டால் மறுத்து கொண்டும் தனக்கே தெரியாமல் அணு அணுவாய் காதலித்தான் அவளை. இல்லையா? அது என்ன, சரண்யா வந்தா மட்டும் அவளை கிராஸ் பண்ணி போற? கிளாஸ்லயே இருக்க மாட்ட. இப்போ என்னடானா எல்லா கிளாஸையும் கரெக்டாக அட்டன் பண்ணுற. என்ன லவ்வா? ஒழுங்கா சொல்றா என சக தோழமைகள் வினவ குழப்பத்துடன் மௌனமாய் நடந்தான் கவின். தூக்கமில்லாமல் மாடியில் உலவிக் கொண்டிருந்தான். தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. அவளுக்காகவே காலேஜ் போகிறேன். இப்பெல்லாம் அவளோட இடத்தையே அங்கே இல்லாட்டியும் கூட பார்க்குறேன். எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. கன்ஃபார்மாக லவ் தான், அவனுங்க சொன்ன மாதிரி என்று தானாக பேசி சிரித்து கொண்டான் கவின். மறுநாள் காலையில் வழக்கம் போல கல்லூரிக்குள் நுழைந்தான். தூரத்தில் சரண்யா வெள்ளையும் பச்சையும் கலந்த சுடிதாரில் வழக்கம் போல கவினின் கண்களுக்கு மட்டும் தேவதையாய் தெரிந்தாள். அருகில் வந்தவள், கவின் வா போகலாம். என்ன, என்னை ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற? நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன் சொல்லு ப்ளீஸ் என்றாள். உனக்கு என்ன சரண்யா, நீ ரொம்ப அழகா இருக்க என்றான். இப்படியாக போய்கொண்டிருந்தவர்கள் நல்ல நெருக்கமான நண்பர்களாய் மாறினர். கவினுக்கு மட்டும் அவள் காதலியாய். வகுப்பறையில் அரசல் புரசலாக பேசப்பட்ட இவர்களின் கதை சரண்யாவின் காதுகளுக்கும் எட்டியது, தோழிகளின் மூலமாக. ஏ சரண்யா, உனக்கு ஒன்று தெரியுமா? கவின் உன்னை லவ் பண்ணுறானாம்டி. நான் கேண்டீன் போயிருந்தப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள்ல, அந்த சிவா, அருண், சதீஷ், அவங்க எல்லாரும் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரண்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடி. அவனும் நானும் 1 இயராக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவன் அந்த எண்ணத்துலலாம் பழகலை. இப்போ மட்டும் இல்லை, கவின் எப்பவும் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான்டி. சும்மா உளராதீங்க என்ன என்று சொல்லிவிட்டு சட்டென நகர்ந்தாள் சரண்யா. 2 நாட்கள் கழித்து கவின் முடிவெடுத்து கொண்டான், இன்று தன் காதலை தேவதையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று. கல்லூரிக்கு நடந்து வந்து கொண்டிருந்தான். தூரத்தில் கவின், ஹேய் கவின் நில்லு என சரண்யா அழைத்தாள். கையில் பூங்கொத்துடன் ஓடி வந்தாள் சரண்யா. கவினுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படியே பறப்பது போல இருந்தது. தன்னிடம் அவளும் காதலை சொல்லத்தான் வருகிறாள் என நினைத்து அத்தனை காதல் பாடல்களும் பின்னிசையாய் ஓடிக்கொண்டிருக்க அருகில் வந்தாள் சரண்யா. கவின், ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை. அட என்கிட்ட தானே, சும்மா சொல்லு என சந்தோஷத்தில் மிதந்தான். அது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சந்தோஷ் தெரியும்ல உனக்கு? ஆமாம் தெரியும். என்னாச்சு அவனுக்கு என கேட்டான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனும் நானும் 1 இயராக லவ் பண்ணுறோம்டா. வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்க.
காலேஜ் நெக்ஸ்ட் மந்த் முடிய போகுதுல்ல, அப்புறம் கல்யாணம் தாண்டா. இந்த பொக்கே கூட உனக்கு தான். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. உன்கிட்ட சொல்லணும்னு தான் இப்போ ஓடி வந்தேன் என்றாள் சரண்யா. விக்கித்து நின்றான் அவன். என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு தெரியும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு என்றாள் சரண்யா. சரி கவின், நான் கிளம்புறேன், அப்புறமா பேசலாம் என்று இறந்த அவன் காதலுக்கு மலர் வளையம் வைத்து சென்றாள் சரண்யா. கண்கள் குளமாக வாயடைத்து கண்ணீர் மட்டுமே அவன் உணர்வுகளை எழுதி கொண்டிருந்தது. வீட்டிற்கு சென்றவன் கதறி அழுதான். ஒரு வாரம் கல்லூரிக்கு போகவே இல்லை. பின்பு நண்பர்கள் கொடுத்த அழுத்தத்தில்தான் வீட்டை விட்டு வெளியே வர துவங்கினான். நாளடைவில் சிறிது சிறிதாக கல்லூரிக்கும் வரத் தொடங்கி அவளது நினைவுகளை மறக்கவும் ஆரம்பித்தான். ஆனால் அவன் காதலை அவனால் மறக்க முடியவில்லை. 3 வருடங்களுக்குப் பிறகு. கவின், ஹேய் கவின், நில்லு என்று ஒரு குரல் கேட்டது. அங்கே ஒரு பூங்கொத்துடன் வந்தாள் நிவேதா. நிவேதா கவினின் மிக நெருக்கமான தோழி. சரண்யா அவன் வாழ்வில் வருவதற்கு முன்வரை. கவின் நினைத்தான், அடச்சி, நிவியை மறந்தே போயிட்டோமே. அப்படி சரண்யாவை லவ் பண்ணியிருக்கேன், மனுஷனே இல்லை போல நான்லாம் என தனக்குள் நினைத்து கொண்டான். என்ன கவின், நானெல்லாம் ஞாபகத்தில் இருக்கனா இல்லையா என்று கேட்டாள் நிவிதா. ஹே நிவி, அப்படியெல்லாம் இல்லை, உன்னை போய் நான் மறப்பனா என கேட்டான் கவின். உன்னை பார்க்கணும் தான் நான் வந்தேன். ஈவினிங் வெளியே போகலாமா என்று கேட்டாள் நிவி கவினிடம். முதலில் யோசித்தான், பிறகு சரி என்று விட்டு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் புலம்பினான். என்ன நான் இப்படி இருந்திருக்கேன்? ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன். காதல் வந்த பிறகு எனது உயிர் தோழி நிவியை எப்படி மறந்தேன்? சிறு வயதிலிருந்து என் சுக துக்கங்களில் என்னோடு இருந்த அவளையா மறந்தேன்? அவன் மேல் அவனுக்கே வெறுப்பு வந்தது. மாலையில் நிவேதாவை சந்திக்க ஆயத்தமானான். பார்க்கிற்கு சென்றான். இவனுக்கு முன்னால் அங்கே நிவி காத்திருந்தாள். ஹே கவின், வா வா வா. என்ன அமைதியா இருக்க என்று கேட்டாள். வா, நடந்துகிட்டே பேசலாம் என்றாள். கவின், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நான் உன்னை 3 வருஷமா லவ் பண்ணுறேன். உனக்கு சரண்யாவை பிடிச்சிருந்ததுனால தான் நான் இதை பற்றி உன்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லலை. உன்னோட லவ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். 3 வருஷம் ஆனதுனால நீ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருப்ப. அதனால தான் நான் இப்போ இதை உன்கிட்ட சொல்கிறேன். கவினுக்கு அதிர்ச்சியும் கண்ணீரும் தாங்க முடியவில்லை. ஐ லவ் யூ கவின். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறினாள் நிவேதா. அவன் அப்போது இருந்த வேதனையில் அவளை கட்டி பிடித்து அழுது விட்டான். என்னை விட்டு போயிடாத நிவி, ப்ளீஸ். நீ என் உயிர் தோழி. வாழ்நாள் முழுவதும் நம்ம 2 பேரும் நல்ல கணவன் மனைவியாக இருப்போமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல நண்பர்களாக இருப்போம் நிவி. பிடிச்சவங்கள மிஸ் பண்ணுறதை விட அதனோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே அதை நல்லா அனுபவிச்சிட்டேன். அந்த வேதனையை உனக்கும் நான் கொடுக்க விரும்பலை. ஸோ நீ என்னோட உயிர் தோழியாக
என் வாழ்நாள் முழுவதும் என் கூட வருவியா? சந்தோஷத்தில் நிவியும் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அழுதாள். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அழாதே கவின், உனக்கு நான் இருக்கேன் என்று மார்போடு அணைத்தாள். கவினின் அழுகை குறையவில்லை. கவினின் நெற்றியில் முத்தமிட்டு ஒரு கணம் அவனின் தாயாக மாறிப்போனாள் நிவேதா. அவர்களின் வாழ்வும் சொர்க்கத்தில் ஆரம்பமானது. இதுபோல சொல்லாத காதல் இந்த பூவுலகில் நிறைய உண்டு. இந்த மாதிரி சொல்லப்படாத காதல் நிறைய இருக்கு. இந்த உலகத்தில் நெருக்கமான ஒருத்தர் நமக்கு இல்லைன்னு ஆயிட்டாங்கன்னா, அதை விட நெருக்கமான நம்மளை அதிகம் விரும்புகிற ஒருத்தர் நம்மளை கண்டிப்பாக தேடி வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் வருவாங்கன்னு நம்ம நம்பணும். நம்புங்க, நிச்சயம் வருவாங்க. நம்மளை நேசித்தவர்களோட காதல் வாழ்க்கையை அழகாக்கும். நம்மளை நேசித்தவர்களோட காதல் நம் வாழ்க்கையை அழகாக்கும். நன்றி.